Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஆரி நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட் லைனில் காப்பர் சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் டுலிப்பில் நம்பர் 14 நீடில் வந்து எடுத்திருக்கேன். இந்த கஸ்டமர் கொடுத்த சாரியில் காப்பர் சரி இருக்கிறதுனால நான் வந்து காப்பர் கலர் சரி த்ரெட் அண்டு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் வந்து 3 லேயராக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட் லைனில் இந்த காப்பர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சுகர் பீட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப 3 பீட் 4 பீட் அப்படி வச்சு யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது சுகர் பீட் வச்சு ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் லைனில் நான் இந்த காப்பர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட் லைனில் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரியே லாஸ்ட் லைன்லேயும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு சைடில் வரக்கூடிய டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ரூபி காயின் அளவுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு அதில் வந்து நான் இந்த காப்பர் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பீட் ஒர்க்கோ சரி ஒர்க்கோ எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளைஞ்சி வர எந்த டிசைனாக இருந்தாலும் சரி அதுலேயும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 பீடு மட்டும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்வ் டிசைன் எல்லாமே அதே மாதிரி கிடைக்கும்.
இப்போ அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த பியல் பீட், சுகர் பீட் அண்ட் இந்த காப்பர் பீட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நீடில் ஃபஸ்ட்டு பியல் பீட், அடுத்தது ஒரு காப்பர் பீட், அடுத்து 4 சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட சென்டரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பியல் பீட், ஒரு காப்பர் பீட், 2 சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு நான் இந்த ஸ்கொயர் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த கீழே இருக்கக்கூடிய கேப்பில் எல்லாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய அதோட சென்டர்லேயும் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே ஸ்கொயர் கிளிப் ஸ்டோனை மறுபடியும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய நெக் டிசைன் தான். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த நெக் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.